வெல்கம் டு அனிதா சமையல். காளான் குழம்பு செய்கிறதுக்கு மசாலா அரைக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, பட்டை 2, ஏலக்காய் 1, 2 கிராம்பு சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். 100 கிராம் வெங்காயம், 2 கட்டி பூண்டு, வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, இஞ்சி 1 துண்டு, தக்காளி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். தோல் பிரியிற அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பிரியாணி இலை, கல்பாசி 2யும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு பெரிய வெங்காயம் 2 எடுத்துருக்காங்க, அதுவும் கருவேப்பிலையும் சேர்த்து தாளிச்சிட்டு காளானை போட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காளானுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு காளானை நல்லா வதக்கணும். வதங்கி கொஞ்சம் தண்ணி விட்ட பிறகு அரைச்சி வச்ச சாந்தை ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்புக்கு ஏற்ற உப்பு சேர்த்து கொதிக்க விட்டால் குழம்பு ரெடி ஆயிருங்க.